நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஏற்கனவே ஓரணிகள் தமிழ்நாடு என்ற திட்டத்தை முன்னெடுத்து செயல்படுத்தியது திமுக. அந்த திட்டத்தில் மக்களிடம் 7 கேள்விகளை திமுக முன்வைத்திருந்தது. அந்த 7 கேள்விகளுமே மத்திய அரசை மையப்படுத்தி தான் இருந்தது. இப்பொழுது மறுபடியும் வெல்வோம் ஒன்றாக என்ற பிரச்சார திட்டத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறது. அந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதளத்தில் வெல்வோம் ஒன்றாக என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தமிழக அரசியல் களத்தை மத்திய அரசை முன்னிறுத்தி கட்டமைக்க முயல்கிறதா திமுக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். 2026 தேர்தலை மத்திய அரசை மையப்படுத்தி தான் திமுக அரசு செயல்படுத்துது அப்படின்றது கண்கூடா தெரியுது. எந்தெந்த வழிகளில் மத்திய அரசு திமுக அரசு எதிர்க்கிறது? திமுகவோட பிளான் என்ன? இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் தன் எஸ் பக்கத்தில் குறிவித்திருக்கக்கூடிய அந்த செய்தியானது மத்திய அரசை தமிழர்களே ஒன்று சேருங்கள், தமிழகத்தின் மண் மொழி மானம் காப்ப அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம் என தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மத்திய அரசை எதிர்த்து ஓரணியில் நிற்க வேண்டும் என்றும் அவர் நேரடியாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு என்றும் தமிழ்நாடு தலைகுனியாது போராடும் வெல்லும் எனவும் தெரிவித்திருக்கும் திமுக தலைமை தற்போது வேறு விதமான, அதாவது தமிழகத்தினுடைய மண் மொழி மானம் காப்பதற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் களத்தில் நிற்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் மத்திய அரசுக்கு நேர் எதிராக மாநில அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பதற்கும் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை விஷயங்களை காப்பாற்றுவதற்கும் தமிழகத்தினுடைய மானம் மொழி அதே போல பல்வேறு தொல்பொருள் ஆய்வுக்கு கூட தமிழ்நாடுக்கு அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. குறிப்பாக ஏற்கனவே ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசுக்கு எதிராக அனைத்து தமிழ்நாட்டு மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று திமுக நிர்வாகிகள் ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். கிட்டத்தட்ட 7 கேள்விகள் மத்திய அரசுக்கு எதிராக கேட்கப்பட்டு இதையெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று அதில் நீங்கள் சரி என்றால் சரி என்றும் தவறு என்றால் தவறு என்றும் நீங்கள் அதில் கையொப்பமிடுங்கள் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அப்போது கீழடிக்கு தமிழ்நாடுக்கு இவ்வளவு கேட்டும் மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை என்றும் அதே போல தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோகிறது என்றும் அடிப்படையில் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வி தொகை வழங்கப்படவில்லை என்றும் பல்வேறு விஷயங்களை தொடர் நிகழ்வாக சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு பிரச்சாரமாகவே முன்னெடுக்கப்பட்டது. அது வெறும் பிரச்சாரத்துக்கான ஒரு வேள்வியாக பார்க்க முடியாது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மத்திய அரசை நேர் எதிராக திமுக கொண்டு வந்து நிறுத்தி மத்திய அரசு இதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியும் போதுமான அளவுக்கு வழங்கப்படவில்லை. இதையெல்லாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர வேண்டும், ஒன்று சேர்ந்து நாம் குரல் கொடுப்போம் என்று அவர்கள் அனைவரையும் அரவணைப்பதற்கு முழுமையான காரணம் வருகின்ற தேர்தலுக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்ந்து திமுகவினுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்றும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், மத்திய அரசுக்கு எதிராக போராட வேண்டும், நமது உரிமைகளை நிலைநாட்ட நாம் வருகின்ற தேர்தலுக்கான பங்களிப்பாக அது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு தேர்தலுக்கான பிரச்சார பயணமாக மத்திய அரசினுடைய தொடர் நடவடிக்கை தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்று ஒரு பிரச்சாரத்தை திமுக தற்போது கட்டியமைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இத்தகைய தொடர் செயல்பாடுகள் திமுக நேர் எதிராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. திமுகவுக்கு அடிப்படையில் பல கட்சிகள் இது தொடர்பாக எதிர்த்து கேள்வி கேட்டாலும் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதி தற்போது வரை வழங்கப்படவில்லை. அதே போல கீழடி தொல்லியலுக்கு போதுமான அளவுக்கு தற்போது வரை அங்கீகரிக்கப்படவில்லை. தமிழர்களுடைய பண்பாடு விழுமியமாக இருக்கக்கூடிய கீழடிக்கு தற்போது வரை அனுமதிக்க மறுக்கிறது மத்திய அரசு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அதே போல தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கான நிதி போதுமான அளவு கொடுக்கவில்லை. மற்ற மொழிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மத்திய அரசு தமிழகத்திற்கு தமிழ் மொழிக்கு கொடுக்கவில்லை.
உள்ளிட்ட தொடர் கேள்விகளை தொடர்ச்சியாக மக்களிடத்தில் இதை கடத்தி கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக தமிழக மக்களிடம் கொண்டு போய் கடத்துவதற்கான அடிப்படை காரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் நின்று மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அந்த குரல் வெறும் போராட்டத்திற்கான குரலாக மட்டுமல்லாமல் வாக்குக்கான ஒரு குரலாக இருக்க வேண்டும். அது 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திமுக இத்தகைய சூழலை கையில் எடுத்திருக்கிறது. அதைத்தான் தற்போது கையாண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று கூட முதலமைச்சர்கள் மண் மொழி மானம் காக்க அனைவரும் போராடுவோம், எத்தனை படைகள் வந்தாலும் எந்த திசையில் வந்தாலும் தமிழ்நாடு எதிர்த்து போராடும் வெல்லும் என தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தற்போது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான இடஒதுக்கீடு பேரங்களும் நடைபெற்று வருகிறது. அதோடு பல்வேறு கட்சிகளும் இணைய இருக்கிறது. எனவே அதனை மையமாக வைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கள், அதாவது இந்த பிஜேபி கூட்டணிக்கு எதிராக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எத்தனை படைகள் வந்தாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடைய கூட்டணி ஒரு பக்கம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் ஒரு கூட்டணியில் நின்று நாம் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த எத்தனை படைகள் வந்தாலும் நாம் எதிர்த்து நின்று வெல்வோம் என தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் திமுக தன்னுடைய 2026 தேர்தலுக்கான பிரச்சார யுத்தியாக நேர் எதிராக மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை கொண்டு வந்து நிறுத்தி அதன் மூலமாக தன்னுடைய பிரச்சார பயணத்தை தற்போது துவங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களிலும் அதுபோன்ற ஒரு பிரச்சார பயணங்களையும் திமுக கொண்டு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனுடைய முன்னோட்டமாகத்தான் முதலமைச்சருடைய இன்றைய எக்ஸ் தளத்தினுடைய பதிவு என்பது சுட்டிக்காட்டுகிறது. அதிமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் திமுகவை எதிர்நிறுத்தி களத்தை கட்டமைக்கின்றன. திமுக அதிமுக இடையில்தான் போட்டின்னு தொடர்ந்து அதிமுகவினர் சொல்லிட்டு வரும் நிலையில 2026 திமுக தாவேக இடையில தான் போட்டின்னு விஜயும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வராரு. இந்த நிலையில எதிர்க்கட்சிகளை எப்படி சமாளிக்க போகிறது திமுக அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. கார்த்திக், அதிமுக, தாவேக, அதே போல நாம் தமிழர் கட்சியாகட்டும் அனைத்து கட்சிகளுமே திமுகவை மையப்படுத்தி திமுகவை எதிர்த்து தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக எப்படி இந்த எதிர்கட்சிகளை சமாளிக்க போறாங்க? அதுக்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய யுக்திகள்லாம் என்ன? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி என்பது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக மற்றும் திமுக கூட்டணிகளும், அதே போக அதிமுக மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும், அதே போல நாம் தமிழர் தனியாகவும் புதிதாக கட்சி துவங்கிய நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு அணியாகவும் 4 முனை போட்டி கிட்டத்தட்ட தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 4 முனை போட்டியிலும் இந்த 3 பேர் திமுகவை தவிர மீதம் இருக்கக்கூடிய 3 பேரும் தொடர்ச்சியாக திமுகவை நோக்கி கேள்வி கணைகளை கேட்டு வருகிறார்கள். ஏனென்றால் அடிப்படையில் 2 விதமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, திமுக தற்போது தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருப்பது, இன்னொன்று திமுக மட்டுமே வலுவாக கட்சியாக இருப்பது. எனவே இந்த 2 முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்ற மிகப்பெரிய ஒரு போட்டி இந்த ஏனைய இருக்கக்கூடிய அந்த 3 கட்சிகளுக்குமே இருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியும் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழ் என இந்த 3 கட்சிகளுமே நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக திமுகவை எதிர்நோக்கி பல கேள்விகள் கேட்கிறார்கள். அடிப்படையில் வலுவான ஒருத்தரை எதிர்த்து கேள்வி கேட்டால் தான் நாமும் வலுவடைய முடியும், நம்முடைய கேள்விகளும் வலுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இந்த 3 கட்சிகளுமே திமுகவை நோக்கி கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இந்த தேர்தல் களத்தில் கடந்த 4 ஆண்டு காலமாக அவர்கள் செய்தது என்ன, செய்ய மறந்தது என்ன, இன்னும் என்ன செய்திருக்க வேண்டும், இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு ஏன் செய்யவில்லை என்ற பல கேள்விகளை திமுகவை நோக்கி எதிர்ப்பதற்கு அடிப்படையில் திமுக ஆட்சியில் இருப்பது மட்டுமே காரணமல்ல, கட்சி வலிமையாக இருப்பது ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஏனைய அந்த 3 பேரும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டினால் அது தனக்கான பிரதிநிதித்துவத்தையும் தனக்கான அந்த கேள்விகளுக்கான வலுவையும் இழந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் திமுகவை நோக்கி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்ற ஒரு விதத்தில் இதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் முக்கியமாக நாம் பார்ப்பது, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கட்சிகளும் திமுகவை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாலும் இந்த 3 கட்சிகளுமே
எனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் வைத்தான் பார்க்கிறார்கள். அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என இந்த அனைத்து 3 கட்சி ஏனைய இருக்கக்கூடிய இந்த 3 எதிர்க்கட்சிகளையுமே ஒரே நேர்கோட்டில் வைத்துதான் பதில் கூறுகிறார்கள். குறிப்பாக இவர்கள் அனைவருமே திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிராக இருப்பதும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எதிர்த்து பேசுவதற்கு முடியாமல் தொடர்ச்சியாக திமுகவை நோக்கி இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். மத்திய அரசை நோக்கி இவர்கள் கேள்வி கேட்பதில்லை, பாஜகவை நோக்கி இவர்கள் கேள்வி கேட்பதில்லை, தொடர்ச்சியாக பாஜக அரசினுடைய செயல்பாடுகள் நோக்கி இவர்கள் விமர்சிப்பதில்லை. எனவே இவர்கள் ஒரு விதத்தில் திமுகவினுடைய அரசை எடுத்து கேள்வி கேட்கிறேன் என்று கூறிக்கொண்டு இன்னொரு பக்கம் திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிராக இவர்கள் பேசுகிறார் என்ற திமுக ஒரே கட்டமைப்பில், அதாவது இந்த 3 பேரையும் ஒரே அணிகள் வைத்துதான் இவர்கள் பதில் கூறி கொண்டிருக்கிறார்கள். தனித்தனியாக பதில் கூறுவதில்லை. தாவேகாக்கு ஒன்று, தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் தமிழர் கட்சி, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வைத்து இவர்கள் பதில் கூறுகிறார்கள். எனவே திமுகவை பொறுத்தவரைக்கும் இவர்கள் 3 பேரையும் சமாளிப்பது என்பதும் இவர்களை 3 பேரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கூறுவது என்றும் மிகவும் எளிதாக கடந்துவிட அடிப்படையில் முடிகிறதுக்கு முதல் காரணம் இவர்கள் அனைவரையுமே ஒரே நேர்கோட்டில் வைத்து திமுக சந்திக்கிறது. அது மட்டுமல்ல, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகவும் இவர்கள் மூவருமே எதிரணியில் நிற்பதாகும். இவர்கள் மூவரையும் ஒரே நேர்கோட்டில் வைத்தான் திமுக சந்திக்கப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் மட்டுமல்ல, இந்த கட்சிகள், அதாவது இந்த 3 கட்சிகளுமே யார் எதிர்க்கட்சி என்ற போட்டியில், அதாவது யார் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறோம், யார் திமுகவை எடுத்து அதிகமாக கேள்வி கேட்கிறோம் உள்ளிட்ட விஷயங்களே இவர்கள் போட்டி போடுகிறார்களே தவிர இவர்கள் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து பேசப் போகிறார்கள் என்பது குறித்தும் திமுக சார்பில் தொடர் கேள்வியாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் களம் என்பது ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம். தமிழகத்தில் யாரும் பார்த்திடாத ஒரு புதிய தேர்தல் களமாக இருமுனை போட்டி இல்லாமல் 4 முனை போட்டியாக இது இருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 3 முனை போட்டி திமுகவில், அதாவது தமிழகத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலின் போது நடைபெற்ற நிலையில் தற்போது 4 முனை போட்டியாக திமுக, அதாவது திமுக உள்ளிட்ட 3 கட்சிகள் இந்த 4 முனை போட்டியை முதன்முதலாக தமிழ்நாடு சந்திக்கிறது. எனவே எதிர்பார்ப்புகள் நிறைந்த இந்த தேர்தலில் மற்ற 3 அணிகளும் அதே போல திமுகவும் எவ்வாறு எதிர்கொள்ளும் என்பதும் பல்வேறு விஷயங்கள் இன்னும் தொடர் நிகழ்வாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த 3 கட்சிகளையும் திமுக ஒரே நேர்கோட்டில் தான் வைத்து பார்க்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்க்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.